ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாஃப்டான ஆப்பம் செய்கிறதுக்கு நான் எப்படி மாவு ரெடி பண்ணுவேனோ அந்த வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 5 to 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பழைய சாதம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு இதை நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சிட போகிறேன். காலையில் மாவு நல்லா புளிச்சிருக்கும். இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி ஊற்றி. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஆப்ப சட்டியில் ஆப்பமாவு சேர்த்து ஆப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.